السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدا مصليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله مولانا العليم وقال النبي صلى الله عليه وسلم إذا رأوا ذكر الله صدق الله وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். உம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தபீன்கள் மீதும் தபூ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் இங்கே குழும்பி இருக்கக்கூடிய ஆண்டோர்கள் சான்றோர்கள் என்னை பெண் போன்றோர்கள் தாய்மார்கள் சிறுவர்கள் சிறார்கள் குணமாக்கள் உங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் முறை முஹம்மது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருட்கொடையின் மூலமாக மதரசாயே மதீனத்துல் இல்மி அதன் சார்பாக இங்கே கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் நினைவு விழாக்கள் 15 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக் கொண்டிருக்கிறோம். விழாக்களை எடுப்பது நோக்கம் அல்ல, அவர்களின் மீது நாம் எவ்வளவு முஹப்பத் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் கோடிட்டு காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன நமக்கு சொன்னார்களோ அதை எடுத்து நடப்பதுதான் இந்த சமூகத்திலே நாம் அவர்களுக்கு செய்கின்ற நன்றி கடனாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சாவளியிலே வந்தவர்கள் தான் கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அவர்களின் தந்தை அவர்களின் தாய் ஹசன் ரலியல்லாஹ் ஹுசைன் ரலியல்லாஹுவின் தலைமுறை வழியாக வந்தவர்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. ஹிஜ்ரி 471 பிறந்தார்கள். ஹிஜ்ரி 561 இறந்தார்கள் என்பது வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியும். அவர்கள் இத்துணை வருடங்கள் 91 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த சமூகத்திற்காக வேண்டி 50 வருடங்கள் அவர்கள் தியாகம் செய்தார்கள். இந்த சமூகத்திலே அவர்கள் தாஜுல் அவுலியா என்ற பட்டத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிறக்கும் பொழுதே கொடுத்து விட்டார். அவர்கள் பிறக்கும் பொழுதே அவுலியாவாக ஆனவர்கள். கண்ணியமானவர்களே, தாய் வயிற்றிலேயே அவர்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்கள். பிறக்கும் பொழுதே அவர்கள் நோன்பு வைத்தவர்கள். அவர்களின் வருகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் தாயுடைய கனவிலே வந்து சொல்லுவார்கள், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பார், அந்த குழந்தைக்கு அப்துல் காதர் என்பதாக பெயர் வையுங்கள் என்பதை முழுக்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பது வரலாறுகள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களை தேர்ந்தெடுக்கிறார். நபிமார்களின் காலங்கள் முடிந்து விட்டது. காத்தமுல் அன்பியா
அவ்வளும் நபி ஆகரும் நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையோடு நபிமார்களின் வருகைகள் முடிந்து விட்டது. கண்ணியமானவர்களே, அவர்கள் வருகை முடிந்ததற்கு பின்னால் உலகத்திலே வழிமார்கள் வந்து விட்டார்கள் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வழிமார்கள் எப்பொழுது வருகிறார்கள் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து வழிமார்கள் இருக்கிறார்கள். ஆதம் நபி தொட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை மட்டுமல்ல, கியாமத் வரை வழிமார்கள் இருப்பார்கள். அதிலே முதன்மையான நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்ததற்கு பின்னால் அபு முஹம்மது என்று அழைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் முகம்மதின் தந்தை என்று அழைத்தார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் எப்பொழுது பிறந்தேன், என்னை அல்லாஹ் எப்பொழுது படைத்தான் தெரியுமா? ஆதமை மண்ணுக்கும் தண்ணிக்கும் இடையிலே என்னை அல்லாஹ் படைத்தான், நூரை முஹம்மதை படைத்தான் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளும் நபி ஆகரும் நபி, ஆரம்ப நபி இறுதி நபி. பெருமானாருக்கு பின்னால் நபி இல்லை, இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியில் வந்தவர்கள் தான் உலகத்திலேயே எல்லா வழிமார்களுக்கும் தலைவர், தாஜுல் அவுலியா. நபிமார்களுக்கு தலைவராக பெருமானார் இருந்தார்கள். அவர்களின் பேர குழந்தை வழிமார்களின் தலைவராக இருந்தார்கள் என்பதாக வரலாறு. நாயகத்தை தேர்ந்தெடுத்தது போன்று அல்லாஹ் கௌசுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான். யஜ்தபி, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு யஜ்தபி இலைஹி மையஷா, அல்லாஹ் தேர்வு செய்தான். அதே போன்று அல்லாஹ் வயஹ்தி மை யுனீப் என்று சொல்லுகிறான். அவர்களுக்கு நேர்வழி காட்டியதும் அவன்தான் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிலர்களுக்கு விலாயத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்து விடுகிறான். அந்த பாட்டையில் வந்தவர்கள் தான் கௌசுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். பிறப்பிலிருந்து மரணம் வரை அவர்கள் இந்த சமூகத்திற்கு என்ன சொன்னார்கள்? வரலாறுகளை கேட்கிறோம், வருடந்தோறும் அவர்களின் வரலாறை கேட்கிறோம். அவர்களை தாயார் பொய் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள், பொய் சொல்லாமல் வாழ்ந்தார்கள். அவர்கள் மஹ்ஷரிலே உங்களை சந்திப்பேன் என்று சொன்னார்கள், அதுவரை பொய் சொல்லக்கூடாது என்று தாயார் சொன்னார்கள். பொய் சொல்லாமலே வாழ்ந்தவர்கள் பெருமானார் அவர்களின் பேர குழந்தை கௌசுல் ஆலம் முஹீதீன் நாயகம் அவர்களும் தான். பெருமானாரோடு ஒத்திருந்தவர்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பின் தேட்டத்தை முழுக்க விளங்கியவர்கள். உலகத்திலேயே அவர்கள் இஷ்க் என்ற வார்த்தையிலே உருவானார்கள், காமில் என்ற வார்த்தையிலே முடிந்தார்கள். அரபி இலக்கணங்களிலே சொல்லப்படும் இஷ்க் என்றால் அந்த வார்த்தை, அந்த எழுத்திற்கு 470 என்பதாக சொல்லப்படும். 470 பிறந்தார்கள். அவர்கள் இறந்ததை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே அவர்களுக்கு சொல்லுவார்கள், அவர்கள் இஷ்கிலே பிறந்தார்கள், அவர்கள் கமானியத்திலே இறந்தார்கள், முகம்மதானார்கள். அவர்கள் எந்த ஷேக்குமார்களை நாம் தொடர வேண்டும் என்று சொன்னாலும் அவர்களின் முந்தியே இருக்கக்கூடியவர்கள் கௌஸ் நாயகம் தான். அவர்கள் பெயர் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். நமக்கு பிரபலியமான பேர் அது ஒன்று மட்டும் தான் தெரியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுக்கு வரலாறுகளிலே 200க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கிறது. குதுப் என்று சொல்வார்கள், ஷைக் என்று சொல்வார்கள், அவர்களை நிறைய பெயர்கள் என்று அழைப்பார்கள், கௌஸ் என்று சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் கௌஸ் நாயகம் அவர்கள் இந்த உலகத்திலே தேர்வு செய்யப்பட்டவர்கள். அவர்கள் எல்லா சிரமங்களையும் அவர்கள் பட்டார்கள். ஆனால் உள்ளத்தை பக்குவப்படுத்தினார்கள், தாங்கள் பக்குவப்பட்டார்கள், அவரிடத்தில் வரக்கூடியவர்களையும் பக்குவப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌஸ் நாயகத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே நிறைய விஷயங்களை பெருமானார் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். என் பாதங்கள்
கௌசு நாயகத்தினுடைய தோல் புஜத்தில் இருக்கிறது. வலிமார்களின் தலைவர் நீங்கள் என்றெல்லாம் பெருமானார் அறிவித்து சென்றார்கள். எல்லா துறைகளிலேயும் கௌசு நாயகம் விளங்கினார்கள். எல்லா பட்ட படிப்புகளையும் படித்தார்கள். அவர்கள் ஃபிக்ஹிலே படித்தார்கள், அவர்கள் ஹிஃப்ஸ் படித்தார்கள், அவர்கள் பிறக்கும் பொழுதே ஹாஃபிஸானார்கள், அவர்கள் சட்ட கல்லூரிகளிலே எல்லா படிப்புகளையும் படித்தவர்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 582 அவர்கள் படிப்பதற்காக வேண்டி அவர்கள் போனார்கள். ஆனால் 61 33 வருடங்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்தினார்கள். எல்லா கலைகளையும் நடத்தினார்கள். 13 பாடக்கலைகளை நடத்தியார்கள் என்பதாக வரலாறுல இருக்கிறது. ஷரியத் சட்டத்தினுடைய பாடங்கள், வானிலை பாடங்கள், அவுகாத்து சலாத்துகள், இது போன்ற ஹதீசுகள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், எந்தெந்த துறைகள் இருக்கிறதோ அனைத்து துறைகளிலேயும் அவர்கள் படித்தார்கள். படித்தவர்களிலே அவர்களிடத்திலே பாடம் படித்தவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. கௌசு நாயகத்தினுடைய பாட அறையிலே உட்கார்ந்திருப்பவர்கள் ஈராக் நாட்டிலே இருக்கக்கூடிய ஆலிம்கள் உட்கார்ந்திருப்பார்கள். ஈராக் நாட்டிலே இருக்கக்கூடிய அவர்களிலே மிக தேர்ந்தவர்கள், படித்து ஆலிம் பட்டம் பெற்றவர்கள் தான் அங்கே உட்கார்ந்து பாடம் படிப்பார்கள். கௌசு நாயகம் அவர்களிடத்திலே, அவர்களின் மஜ்லிஸிலே ஆலிம்களைத்தான் அதிகமாக பார்க்கப்படும். அவர்கள் ஆலிம்களை மட்டும் உருவாக்கவில்லை, அவர்கள் எல்லா துறைகளிலேயும் அவர்கள் விளங்கினார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே கராமாத்துக்களை நிறைய காட்டினார்கள். அவர்கள் மஜ்லிஸுகளிலே யாருமே கொட்டுவாய் விட்டதில்லை, தூக்கம் வந்ததில்லை. அவர்கள் மஜ்லிஸ்ல பேச ஆரம்பிச்சா அவங்களுடைய பரக்கத்து தூக்கம் வராது, கோட்டுவா விட மாட்டாங்க, அமைதியாக கேட்பார்கள். முந்திய சஃபிலே என்ன காதில் விழுகிறதோ அதே தொடர்ந்து 70,000 பேர்கள் ஒரு சபையிலே உட்கார்ந்திருப்பார்கள். அவர்களின் பயானிலே, உபன்யாசத்திலே 70,000 பேர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். முந்திய பேசக்கூடிய அந்த வார்த்தையினுடைய சத்தம் கடைசியில் இருக்கக்கூடிய 70,000 மக்கள், கடைசியில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் வரை ஒரே அளவிற்கு சத்தம் கேட்கும். மைக் இல்லை. இங்கே கரண்ட் போய்விட்டால் பேசுவது எனக்கே கேட்காது. ஆனால் கௌசுல் ஆலம் அவர்கள் பேசினால் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லோருடைய உள்ளங்களையும் தாக்கும். அவர்கள் பேசி முடித்தால் சில மனிதர்கள் சபையிலேயே இறந்து போய்விடுவார்கள். அவர்கள் பேசினால் சிலர்கள் சபையிலேயே அவர்கள் கரத்தை பிடித்து ஈமான் கொள்வார்கள். சிலர்கள் கௌசு நாயகத்தினுடைய கையை பிடித்து தௌபா செய்வார்கள். இவைகள் எல்லாம் அவர்களின் வரலாறுகளிலே கராமாத்துக்களாக நடந்திருந்தது என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கௌசு நாயகத்தினுடைய கனவிலே வந்து சொன்னார்கள், பேசு என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசு என்று சொன்ன உடனே கௌசு நாயகம் சொன்னார்கள், எனக்கு பேச தெரியாது என்று சொன்னார்கள். பெருமானார் எப்படி சொன்னார்களோ அதே போன்று கௌசு நாயகமும் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயை இறக்குகின்ற நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மானபிகாரியன், எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னார்கள். அதே வார்த்தையை தான் கௌசு நாயகம் பெருமானார் கனவிலே வந்து சொன்னார்கள், கௌசே அப்துல் காதரே இக்ரா ஓதுங்கள் என்று சொன்னார்கள். மானபிகாரியன், எனக்கு ஓத தெரியாது, நான் அஜமி, எனக்கு அரபி தெரியாது என்று சொன்னார்கள் கௌசு நாயகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தங்களுடைய உமிழ் நீரை எடுத்து 7 முறை கௌசு நாயகத்தினுடைய நாவிலே வைத்தார்கள். பெருமானாரின் எச்சில் பட்ட அந்த நாவு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடல் போன்ற வார்த்தைகளை வெளியே வந்து கொட்டினார்கள். அரபியிலே பேசினார்கள், அரபியிலே பேசினார்கள். ஞானங்கள் வெளியே வந்து கொட்டியது. மறுநாள் கனவு. மறுநாள் கௌசுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் மறுநாள் கனவு காண்கிறார்கள். அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹ கனவுலே வருகிறார்கள். வந்து ஓதுங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னார்கள்.
உடனே தங்களுடைய நாவிலிருந்து எச்சிலை எடுத்து கௌசு நாயகத்திற்கு 6 முறை வைத்தார்கள். கௌசு நாயகம் அப்பவே கேட்டாங்க, என்ன நீங்கள் நாயகத்தினுடைய சுன்னத்திற்கு மாறாக செய்கிறீர்களே, பெருமானார் 7 முறை எனக்கு நாவிலே எச்சிலை தொட்டு வைத்தார்கள், ஆனால் நீங்கள் 6 முறை வைக்கிறீர்களே. அவர்கள் சொன்னார்கள், இதுதான் நாயகத்தினுடைய வழிமுறை, அவர்களின் ஒழுக்க நடைமுறை, அதபுர் ரசூல் என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்தும் என்னுடைய அந்தஸ்தும் வேறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்மு ஹயாத்தானது. அவர்கள் ஹயாத்துல் இஸ்லாம் என்று சொல்லப்பட்டார்கள், முஹையத்தீன் என்று சொல்லப்பட்டார்கள். தீனை ஹயாத்தாக்கியவர்கள். கண்ணியமானவர்களே, தீன் அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்பாசியா காலத்தில் தான் கௌசு நாயகம் வந்தார்கள். அப்பாசியா காலத்திலே இல்மு இருந்தது, ஆனால் இல்முக்கு உயிர் இல்லை. இல்மு இருந்தது, இல்முக்கு ரூஹ் இல்லை. படித்தார்கள், ஆனால் ரூஹ் உள்ள இல்முகள் இல்லை. இந்த ரூஹ் உள்ள இல்மை உருவாக்கியவர்கள் தான், ரூஹை ஹயாத்தாக்கியவர்கள் தான் கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அதனால தான் அவங்களுக்கு முஹியத்தீன், தீனை ஹயாத்தாக்கியவர்கள், தீனை உயிர்ப்பித்தவர் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்மை ஹயாத்தாக்கிய இல்மிலேயே அவர்கள் திளைத்து போனவர்கள். உலகம் முழுக்க எத்துணை கல்வி இருக்கிறதோ அத்துணை கல்வியிலேயும் அவர்கள் 50 ஆண்டு காலங்கள் படித்து பட்டம் பெற்றார்கள், படித்து கொடுத்தார்கள். 50 வயசுக்கு பின்னாடிதான் திருமணம் முடித்தார்கள். 91 வயசு வரை வாழ்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, மசலுல்லதி யதுகுரு ரப்பஹு வல்லதி லா யதுகுரு கமசலில் ஹய்யி வல் மையித்தி என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் திருநாமங்களை யாரெல்லாம் திக்ர் செய்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் ஹயாத்தான உள்ளம். யார் அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லையோ அவர்களெல்லாம் மையத்துகள், இறந்து போன உள்ளங்கள் என்பதாக அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். வாடும் காலங்களில் உள்ளத்தில் ரப்பை நினைக்க வேண்டும். உள்ளத்தை அவர்கள் உள்ளத்திலே அல்லாஹ்வை கொண்டு போய் விளக்கேற்றினார்கள். ருத்தபும் லில் லிசான் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் நாவிலே அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், ஈரப்படுத்த வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இல்மை சொல்லிக் கொடுத்தவர்கள் தான் கௌசு நாயகம். கண்ணியமானவர்களே, இல்ம் என்பது நமக்கு மிக முக்கியமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் முதல்ல கற்றுக் கொடுத்ததே இல்மு தான். அல்லமா ஆதமல் அஸ்மாஅல்லாஹ். அல்லாஹ் எல்லா கல்விகளையும் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கல்விதான் பாவத்தின் பக்கம் போய் சேர்த்து விடும் என்பதையும் சொன்னார்கள். நமக்கு கொஞ்சம் படிப்பு தெரிஞ்சிருச்சு, நம்ம படிச்சுட்டோம்னு சொன்னா நம்ம உள்ளத்துல ஹசத் வந்துடும், பொறாமை வந்துவிடும். நான் படிச்சவன், நான் யாரு தெரியுமா என்று நினைப்பவன். எங்கேயும் போக வேண்டியதில்லை, ஷைத்தான் இருக்கிறான் அல்லவா. அல்லாஹ் சொன்னான், சஜிதா செய். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நீ சஜிதா செய் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் அவன் சொன்னான், அவன் உள்ளம் சொன்னது, நான் யார் தெரியுமா? நான் நெருப்பால் படைக்கப்பட்டவர், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர். மண் எப்பொழுதும் கீழே இருக்கக்கூடியது, நெருப்பு எப்பொழுதும் மேல் நோக்கி எரியக்கூடியது. நான் எவ்வளவு கௌரவமானவன், நான் அவருக்கு சஜிதா செய்ய முடியும்? அவனிடத்தில் இருந்த இல்முதான் அவனை பாவம் செய்ய செய்தது. அதே சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இல்மு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்ததனாலதான் மலக்குமார்கள் எல்லாம் சஜ்தா செய்தார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்மு இருக்கிறது, ஆனால் அந்த இல்மிலே உயிர் இருக்க வேண்டும். ரூஹ் இல்லாத இல்முகள் இருக்குமையானால் அது மிக மோசமான இல்மு என்பதாக சொன்னார்கள். இன்னைக்கு கல்வி படிக்கிறோம், ஒழுக்கமே இல்லாத கல்வியை படிக்கிறோம். இன்னைக்கு படிக்கிறாங்க, படிச்சு கொடுக்கிற வாத்தியார்களும் சரி, மாணவர்களும் சரி, ஆடையில ஒழுக்கம் இல்லை, முடிவெட்டுறதுல ஒழுக்கம் இல்லை, பேசுறதுல வார்த்தைகள்ல ஒழுக்கம் இல்லை, பார்வையில ஒழுக்கம் இல்லை. இவைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்விகள் இருக்கிறது.
ஆனால் கல்வியிலே உயிர் இல்லை, ரூஹ் இல்லாத கல்வியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னார்கள். இல்மு இருக்க வேண்டும், அந்த இல்மிலே ரூஹ் வர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திற்கு அவுலியாக்களின் தலைவராக இருக்கக்கூடிய கௌஸ் நாயகத்தின் மூலமாக இந்த உலகத்திலே இல்முக்கை ரூஹை உருவாக்கினார்கள். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். கண்ணியத்திற்குரியவர்களே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அதற்கு என்ன அர்த்தம் சொல்லியிருப்பாங்க? நாம கேட்டிருப்போம். உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலேயே நான் உதவி தேடுகிறேன். இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க கௌஸ் நாயகம், உன் உதவியை கொண்டுதான் நான் உன்னை வணங்குகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ரப்பே, எனக்கு ருக்கு செய்வதற்கு உன் உதவி தேவை, சுஜூது செய்வதற்கு என் உதவி தேவை. ரப்பே, உன்னுடைய உதவி இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அதைத்தான் இந்த உலகத்திற்கு பாடம் கற்பித்துக் கொண்டு சென்றார்கள் கௌஸ் நாயகம் அவர்கள். மினல்லா இலல்லா, இதைத்தான் சொன்னார்கள். கௌஸ் நாயகம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் இருந்து எனக்கு வந்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விட்டேன். மினல்லா, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து எனக்கு வந்த கல்வி, அல்லாஹ்வின் புறத்தில் வந்த எனக்கு சுலூக்கு, இதை நான் உலகத்திற்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள். இதுதான் கௌஸ் நாயகம் சொல்லிக் கொடுத்த அற்புதமான ஒழுக்கங்கள். கல்புக லா யுவாஃபிகு லிசானக சொன்னார்கள், அமலுக லா யுவாஃபிக கவுலுக என்று சொன்னார்கள். நம்மை பார்த்து சொன்னார்கள், இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய நிலைமைகள் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய கல்வி இருக்கிறது அல்லவா, அவருடைய நாக்குக்கு சமமாக ஆகுவதில்லை, ஒத்து வருவதில்லை. நாக்கு ஒன்று சொல்லும், அவருடைய உள்ளம் ஒன்று சொல்லும். கீழே ஒரு 10,000 ரூபாய் கட்டு கிடக்குது, உள்ளம் சொல்லும் எடுன்னு சொல்லும். நாக்கு என்ன சொல்லும்? யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும், வேணான்னு சொல்லும். கண்ணியத்திற்குரியவர்களே, உள்ளம் வேறுபட்டால் நாவும் ஒன்றுபடும், ஆனால் இரண்டுமே வேறுபடும் என்று சொன்னார்கள். உன்னுடைய கல்பும் நாவும் வேறுபடுகிறது. தவறு செய்கின்ற நேரத்திலே வாய்ப்பை பயன்படுத்திக் கொள் என்று உள்ளம் சொல்லும், ஆனால் நாவு வேண்டாம், நாளை அல்லாஹ்விற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நாக்கு சொல்லும். கண்ணியமானவர்களே, அதே சொன்னார்கள். அடுத்து ஒன்று சொன்னார்கள், அமலுக லா யுவாஃபிகு கவுலுக, நீ செய்யக்கூடிய செய்யலும் சொல்லும் ஒன்றுபடுவதில்லை. சொல்றோம், நம்ம தொழுகுங்கள் என்று சொல்லுகிறோம், நாம் தொழுவதில்லை. கௌஸ் நாயகம் சொன்னார்கள், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்மிடத்தில் இருந்தால்தான் அந்த சொல்லுக்கு மரியாதை. நம்மிடத்தில் அந்த வார்த்தை, அந்த செயல் இல்லை என்று சொன்னால், அமல் இல்லை என்று சொன்னால், அந்த கவுல் ஏற்றுக்கொள்ளப்படாது, சொல்லு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவுலியாவாக ஆகுவது பெரிய விஷயம் அல்ல. அவுலியாவாயில்லை நம்மெல்லாம், எல்லோரும் அவுலியாவாக ஆக வேண்டும், அல்லாஹ்வை நேசர்களாக ஆக வேண்டும், இறை நேசர்களாக ஆக வேண்டும். ஆனால் இறை நேசர் தன்மைகள் நம்மிடத்தில் வர வேண்டும். கௌஸ் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் இறை நேசனாக முடியாது. நாவால் நீங்கள் 1000 முறை அல்லாஹ்வை சொன்னால் கூட சொல்லலாம், உள்ளத்தால் ஒரு முறை சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், உலகத்துல 2 வஸ்துக்கு தாங்க அழிவே இல்லை, அல்லாஹ், நப்ஸ். அல்லாஹ்வுக்கும் நப்சுக்கும் மட்டும்தான் அழிவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கல்வை சரிபடுத்தி விட்டால் எல்லாம் சரிவாகிவிடும். 150 கிராம் துண்டு, அது அந்த 150 கிராம் துண்டு சரியாகிவிட்டால் இதா சலுகத் சலுகத் ஜஸது குல்லு, ஒரு மனிதனுடைய இதயம் சரியாகிவிட்டால் அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்துமே சுத்தமாகிவிடும். இதா ஃபஸதத், உள்ளம் வீணாகிவிட்டால் அனைத்தும் வீணாகிவிடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வை சரிப்படுத்திய வைத்தியர் தான் கௌஸ் நாயகம் அவர்கள். ஏனென்று சொன்னால், என் ரப்பு தான் எல்லாம். அவர்கள் சொன்ன வார்த்தை, எனக்கு எல்லாம் என் ரப்பு தான்.
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னை ஆக்கியதும் ரப்புதான், என்னை அழிப்பதும் ரப்புதான், என்னை சீராட்டக்கூடியவன் ரப்புதான், என்னை பாதுகாக்கக்கூடியவன் ரப்புதான். அப்படி உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும் என்பதாக கௌசு நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எந்த இடத்தில் இருந்தாலும் என் ரப்புதான், எந்த இடத்தில் இருந்தாலும் என் ரப்புதான் என்ற வேத வார்த்தைகளை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் அர்ஷ்ல எழுதி வச்சிருக்கிறான். கன்சுல் அர்ஷ் என்பதாக அல்லாஹ் அரிசியினுடைய வாசலில் எழுதி வைத்திருக்கிறான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் கன்சும் மின் குனூஸில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கன்சும் மின் குனூஸில்லாஹ், அல்லாஹ்வின் கன்சில் அரிசில எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அவர்கள் சொன்ன வார்த்தையின் சுருக்கம் அதுதான். எந்த அசைதலும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை, இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை தவிர. நான் கையை அசைத்தாலும் அவன்தான், நான் வாயை அசைத்தாலும் அவன்தான். அவன் எனக்கு அசைவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்னால் பேச முடியாது என்று சொல்லுவார்கள் கௌசு நாயகம் அவர்கள். கண்ணியமானவர்களே, ஆர்வத்தோடும் முயற்சியோடும் சிரமத்தோடும் அவர்கள் காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். ஆனால் ரப்பின் வரம்புகளை மீறவில்லை. அல்லாஹ் என்ன ரப்பின் வரம்புகள் கொடுத்தானோ அதை மீறவில்லை. அவர்கள் தந்தைமார்களும் அப்படித்தான் மீறவில்லை. வாழ்க்கையிலே ஹராமை பார்த்ததில்லை, வாழ்க்கையிலே ஹராமை கேட்டதில்லை, வாழ்க்கையிலே ஹராமை சிந்தித்ததில்லை, வாழ்க்கையிலே ஹராமை உள்ளத்தில் நினைத்ததில்லை கௌசு நாயகம் அவர்கள். அதனால்தான் அவர்களுடைய தந்தைமார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே ஹலாலான முறையிலே அவர்கள் தங்கள் பிள்ளையை அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸை பெற்றெடுத்ததால் தாயின் சொல்லை அவர்கள் கடைசி வரை அவர்கள் மாறாமல் பொய் பேசாமல் வாழ்ந்தார்கள் என்று வரலாறுகள். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுக்கு போராட்டமான 2 வஸ்துக்களை கொடுத்திருக்கிறார். ஒன்று நப்சு, இன்னொன்று ஷைத்தான். இந்த இரண்டையும் நாம் ஜெயிக்க வேண்டும். ஷைத்தானை கூட நாம் ஜெயித்து விடலாம். அல்லாஹ்வே குர்ஆனிலே வசனத்தை சொல்லுகிறான். எப்படி என்று சொன்னால், வலா தத்தபியுல் ஹவா ஃபயுதில்லஹு அன் சபீலில்லாஹ் என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லிவிட்டு இன்னொரு இடத்திலே சொல்லுவான், இன்ன கைத ஷைத்தானே கான லைஃபா என்று சொல்லுவான். சைத்தானின் சூழ்ச்சிகள் இருக்கிறது அல்லவா, அது பலகீனமானது என்று அல்லாஹ்வே சொல்லுவான். உண்மைதான். சைத்தான் நம்மளை பாவம் செய்யறதுக்கு என்ன செய்வான்? ஒரு தோட சொல்லுவான், 2 தோட சொல்லுவான், 3 தோட சொல்லுவான். இவன் திருந்த மாட்டான் போல் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். நப்சு இருக்கிறது அல்லவா, மனிதனை விடாது. செய் அவன் செய்து பாவையாக ஆகும் வரை அவனுடைய ஆத்மா நப்சு இருக்கிறது அல்லவா, அவனை விடாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கௌசு நாயகத்திட்ட ஒரு நாள் சைத்தான் வந்தான். மலக்கு மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே மேல இருந்து வந்தான். சலாம் அலைக்கும் என்று சொல்லிட்டு சொன்னான், உங்களுக்கு உலகத்துல எல்லாத்தையும் நான் ஹலால் ஆக்கிட்டேன், ஹராம் எல்லாம் ஹலால். எதெல்லாம் உங்களுக்கு ஆகாதது என்று எல்லாம் சொன்னானோ எல்லாத்தையும் உங்களுக்கு ஹலாலாக்கி விட்டேன். எதையெல்லாம் அல்லாஹ் தடை செய்து வைத்தானோ அதெல்லாம் உங்களுக்கு கூடும். பார்த்தாங்க கௌசு நாயகம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னார்கள். அவன் ஓடிட்டான். ஷேக்குமார்களிலே அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே முரீதர்கள் எல்லாம் கேட்டார்களாம், என்ன நீங்க சொல்றீங்கன்னு. வந்து நல்ல முறையில சொன்னாரு, நீங்க ஷைத்தானிர் ரஜீம் சொன்னீங்க, ஓடிட்டார் அப்படின்னு. இப்ப சொன்னாங்களாம், அவன் ஷைத்தான், ஒரு பொழுதும் அல்லாஹ் ஹராமானதை உனக்கு ஹலாலாக்கி விட்டேன் என்று சொல்ல மாட்டான். அல்லாஹ் ஷைத்தான் தான் அப்படி சொல்லுவான். ஷைத்தான் இடத்திலே கௌசு நாயகம் ஜெயித்து விட்டார்கள், ஷைத்தான் தோற்று விட்டான். அப்பொழுது சொன்னான் ஷைத்தான், உம்மை போன்று 70 வழிமார்களை நான் வழிகெடுத்தேன், நீங்கள் மட்டும் என்னிடத்தில் வழிகிடவில்லை என்பதாக சொன்னார்கள். உடனே கௌசு நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் தான் எனக்கு உதவி செய்தான் என்று சொன்னார்கள். எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வின் பக்கமே அவருடைய நோக்கங்களை கொண்டு போனார்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது.
நிச்சயமாக ஒரு மனிதன் நப்சை பின்பற்றினால் வழிகேடனாக ஆகிவிடுவான் என்பதை அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லது எதுன்னே நமக்கு தெரியாது. விட்டில் பூச்சி தெரியுமா உங்களுக்கு? விட்டில் பூச்சி பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது வரும். அது என்ன செய்யும்னா, விளக்கு எரியும் பொழுது அந்த விளக்கை சுத்தி சுத்தி வரும். அந்த விளக்குல தான் அதுக்கு மௌத்து இருக்கிறதுன்னு தெரியும். அதுக்கு இருந்தாலும் என்ன செய்யும், அதிலே போய் முட்டும், அதிலே போய் முட்டும், அப்படியே முட்டி முட்டி கடைசி அதிலே செத்துரும். விட்டில் பூச்சை போன்று உங்களுடைய நப்சு இருக்கிறது, பாவத்தின் பக்கம் சுத்தி சுத்தி வரும். அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் கௌசு நாயகம் அவர்கள். பிரகாசத்தில் அழிவு இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில வகைகள் படைப்பினங்களுக்கு சில விஷயங்களை வைத்திருக்கிறார். மானை பிடிப்பது எப்படி என்பதாக மானை பிடிக்கக்கூடியவர்களிடத்துல கேட்டா சொல்லுவாங்க. மானை எப்படி பிடிக்கிறது அப்படின்னா, மான் இசைக்கு அது மயங்கி விடும். மானை பிடிப்பதற்காக வேண்டி வலையை விரித்து போட்டுவிட்டு பாடல்களை போட்டு விடுவான். அந்த பாட்டு இசைகளை கேட்டுட்டு அந்த மாடுகள் மயங்கியே வந்து என்ன செய்யும், அந்த வலைக்குள்ள உளுந்துரும். அதே மாதிரி யானையை பிடிப்பது எப்படி என்பதை கூட மனிதன் தெரிந்து வைத்திருக்கிறான். பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருவான். அந்த பள்ளம் தோண்டி வச்சதுல என்ன செய்வான், பெரிய பள்ளம் தோண்டி அதை மூடி வச்சிருவான். மூடி வச்சுட்டு ஒரு பெண் யானையை விட்டால் அந்த பெண் யானையை தொடர்ந்து அந்த ஆண் யானை வரும், அது பள்ளத்திலே விழுந்து விடும். இப்படித்தான் உலகத்திலே ஒவ்வொரு படைப்பினங்களும் ஒரு விஷயத்திற்காக வேண்டி மயங்கி போய் விடுகிறது. இந்த மனிதன் கண்ணால் பாவம் செய்கிறான். கண்ணின் மயக்கத்தால் அவன் கண்ணிலே ஹராமை செய்கிறான். காதில் கேட்பதினால் அவன் காதிலே ஹராமை செய்கிறான். இனிமையான இசையின் மூலமாக காதிலே ஹராமை செய்கிறான். இப்படி அவன் காதிலே இனிமையானதை கேட்டு அழிந்து போகிறான். கண்ணிலே பார்வைக்கு ஹராமாக்கப்பட்டதை பார்த்து அவன் கண்ணை கொண்டு பாவம் செய்து விடுகிறான். இப்படி அவன் அழிந்து போய் உலகத்திலே அவன் அழியாமல் வாழ்வதற்கு வழிகாட்டியவர்கள் தான் கௌசு நாயகம் அவர்கள். எதுவும் அழியக்கூடியது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அழியக்கூடியது, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. கௌசு நாயகம் சொல்லிக் கொடுத்த பாடம் அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை கௌசு நாயகம் சொல்லும் பொழுது, துன்யா அது உன்னை ஏமாற்றிவிடும், துன்யா உன்னை ஏமாற்றிவிடும், நப்சு உன்னை ஏமாற்றிவிடும் என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால், உலகத்தையே பிரிந்து வாழ்ந்தவர்கள் 49 பிள்ளை பெற்றார்கள். கௌசு நாயகத்துக்கு 49 பிள்ளைங்க. கண்ணியமானவர்களே, உலக ஆசை இல்லை என்று சொல்லுகிறீர்கள், உலக ஆசை இல்லை என்று சொல்லுகிறீர்கள், 49 குழந்தைகளை பெற்றெடுத்தீர்களே என்று கேட்கின்ற நேரத்திலே அதற்கும் பதில் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் முரீது வாங்குவதற்காக வேண்டி 3 நபர்கள் வந்தார்கள் கௌசு நாயகம் அவர்களிடத்தில். எங்களுக்கு பையத்து கொடுங்கள் என்று அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு நீங்க இன்னும் தர்பியத் ஆகல, நீங்க போங்கன்னாங்க. ஏன்னு சொன்னா அந்த 3 பேர் நினைச்சாங்களாம், 49 பிள்ளைய பெற்றிருக்கிறாரு, இவர் எப்படி ஷேக்கா இருக்க முடியும், உலக ஆசையே இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா 49 பிள்ளைய பெற்றிருக்கிறாரு, மனைவிமார்கள் பல மனைவிமார்களை கட்டி இருக்கிறாரு, இவர் எப்படி உலக ஆசை இல்லாமல் இருக்க முடியும் என்று நினைத்து அவங்க என்ன செஞ்சாங்க, முரீது வாங்க வந்தாங்க. கௌசு நாயகம் சொன்னாங்க, உள்ளத்தை சரிப்படுத்துங்கள், நீங்க என்ன செய்யுங்க, பானையில தண்ணியை எடுத்துக்கிட்டு ஊர்வலமா வாங்க, எதையும் நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது, பானையின் கீழே உழக்கூடாது, உடையக்கூடாது, தண்ணீரும் கீழே சிந்தக்கூடாது. 3 பேர்களையும் தலையில என்ன செய்தார்கள், பானையை வைக்கப்பட்டது, ஊர்களும் போனார்கள், ஊர் முழுக்க சுத்தினார்கள், ஊர் பூராக சுத்தி அவர்கள் கடைசியாக கௌசு நாயகத்திடத்திலே வந்தார்கள். வந்தவுடனே கேட்டார்கள், நீங்கள் எப்படி உங்களுடைய மனநிலை இருந்தது என்று கேட்டார்கள். எங்களுக்கு மனநிலை பூராவுமே பானையில் இருந்து ஒரு சட்டியில் இருந்து ஒரு துளி தண்ணீர் கீழே விடக்கூடாது, அந்த எண்ணத்திலே நாங்கள் போனோம். எத்தனை பேர்களை பார்த்தீர்கள், எத்தனை பெண்களை பார்த்தீர்கள், உலகத்திலே அந்த தெருக்களிலே எந்த தெருவெல்லாம் சுத்தினீர்கள்,
எதுவும் எங்களுக்கு தெரியாது. யார் எங்களுக்கு எதிரிலே வந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எப்படி நீங்கள் எப்படி வந்தீர்கள்? நாங்கள் அந்த தண்ணீர் சிந்தக்கூடாது, பானை கீழே விடக்கூடாது, அந்த எண்ணத்தோடு நாங்கள் வந்தோம். இப்படித்தான் நானும் என்று சொன்னார்கள் கௌஸ் நாயகம். உலகம் என்பது என் தலையில் இருக்கிறது, ஆனால் அந்த உலகத்திற்குள் நான் போகவில்லை. அல்லாஹ் எல்லா வஸ்துக்களையும் எனக்கு கொடுத்தான் என்பதாக சொன்னார்கள். உலகத்தை நான் தூக்கி எறிந்தேன், ரப்பு என் கால் வசத்தில் துன்யாவை கொண்டு வந்து குவித்தான் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நபிமார்களின் வருகைகள் நின்றதற்கு பின்னால் வழிமார்களின் வருகைதான் கௌசு நாயகம் என்பதாக நாம் நினைத்தது போன்று நிறைய வழிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள், வாழ்ந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நபிமார்கள் வந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அவங்க கப்பல்ல இருந்த மனிதர்களிலே சிலர்கள் வழிமார்கள் இருந்தார்கள். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல தூருசினா மலைக்கு அடிவாரத்திலே போய் தௌராத் வாங்குவதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் போனார்கள் அல்லவா, அந்த கூட்டத்திலே வழிமார்கள் இருந்தார்கள். தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாமை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஈசா நபியோடு ஹவாரியூன்கள் என்று சொல்லப்பட்ட 12 கூட்டத்தார்களோடு நிறைய வழிமார்கள் இருந்தார்கள். இன்னும் குர்ஆன் நமக்கு சொல்லும் 1000 வழிமார்கள் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துகளிலே சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிலே 1000 வழிமார்கள் இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வழிதான், உமர் ரலியல்லாஹு வழிதான், அலி ரலியல்லாஹு வழிதான், உஸ்மான் ரலியல்லாஹு வழிதான். உயர்ந்த அந்தஸ்தை வந்தவர்கள் அவர்கள் எல்லோரும் வழிதான். ஆனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருங்க சொன்னால் வழிமார்கள் என்பவர்கள் சங்கிலி தொடரானவர்கள். ஆதம் நபி தொட்டு கியாமத் வரை வருவார்கள். இப்பொழுதும் வழிமார்கள் இருக்கிறார்கள், நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமார்களின் அந்தஸ்துகளில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற கௌசு நாயகத்தை பற்றி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதற்கு முன்னால் வழிமார்களின் முழுமையான தன்மைகள் இறைவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவர்கள், எல்லா காரியத்தையும் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருவாங்க. வழிமார்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், ஹுமுல்லதீன ஃபவ்வது, அனைத்தையுமே அவர்கள் ஒப்படைத்தவர்கள். அவர்கள் ஃபவ்வது உமூரஹும் இலல்லாஹ், எல்லா காரியங்களையும் என் ரப்பு பார்த்துக் கொள்வான் என்று விட்டு விடுவார்கள். சாதாரணமா நம்ம நிக்கா வைக்கிறோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம பிள்ளை நிக்கா வச்சா நாம என்ன செய்வோம்? சாப்பாட்டுக்கு ஒருத்தர் பொறுப்பு கொடுத்துருவோம், இலைக்கு ஒருத்தட்ட பொறுப்பு, சமையலுக்கு ஒருத்தட்ட பொறுப்பு என்று நாம் பொறுப்புகளை கொடுத்து விட்டு நாம் அமைதியாக இருப்பது போன்று வழிமார்கள் எல்லாம் எப்படி என்று சொன்னால் எல்லா பொறுப்பும் என் ரப்பு பார்த்துக் கொள்வான் என்று அமைதியாக இருந்து விடுவார்கள். இது வழிமார்களின் அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைத்து விடுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய சோதனைகளை கொடுத்தான். அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இது, உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், எல்லா பொறுப்பையும் நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டேன். உலகத்தில் இருக்க எல்லா வஸ்தும் ஒன்று சேர்ந்தாலும் என்னை ஒன்று பண்ண முடியாது. லா ஹவுஃபுன், எனக்கு எந்த பயமும் இல்லை, வலாஹும் யஹ்ஸனூன், எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் வழிமார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். காரியங்கள் அனைத்தும் என் ரப்பு பார்த்துக் கொள்வான். லகுமுல் புஷ்ரா, அவர்களுக்கு வெறும் நற்செய்தி மட்டும் தான் கிடைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய சேக்குமார்கள் லகுமுல் புஷ்ரா, அவர்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். அவர்கள் எந்த கவலையும் பட மாட்டார்கள், எந்த துக்கமும் ஏற்படாது, எந்த व्यसனமும் பட மாட்டார்கள், எதை பற்றியும் அவர்கள் व्यसனப்பட மாட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எந்த கவலையும் இல்லாமல் நம் வாழ்க்கை முழுக்க ரப்பிடத்தில் ஒப்படைத்து விட்டால் நாமும் வழியாக மாறி போகலாம். ஒன்றும் இல்லைங்க, உலக வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பஸ்ல ஏறுறோம், நம்ம பஸ்ல ஏறுறோங்க, பஸ்ல ஒரே டிரைவரை நம்புறோம். நம்ம 55 பேர் அந்த டிரைவரை நம்பிட்டு உட்காரோம். நம்ம டிக்கெட் வாங்கினோம்னே தூங்கிடுறோம். நம்ம
டிக்கெட் வாங்கின உடனே தூங்கிடும். சில பேர் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடியே தூங்கிடுறாங்க. அவ்வளவு நம்பிக்கை. இந்த டிரைவரு இந்த ஒருத்தர் 55 பேரையும் கொண்டு போய் ஊர் சேர்த்துருவார். அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் ஏன் ரப்பின் மீது நம்பிக்கை வைக்க கூடாது என்று கேட்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா சலூனுக்கு போறோம், ஹஜ்ஜாம் முடியெட்டுக்கிறவன் அங்க போய் உட்கார்ந்த உடனே அவன் தலையில தண்ணியை புசு புசுன்னு அடிச்சுட்டு கையை வச்சா தூங்கிடுவோம். ஒரு 30 வருஷம் ஒரு 40 வருஷமா இருக்கும் அவன் இங்கே வாழ்றான். முழு நம்பிக்கை வைத்து நம் தலையே வந்து கொடுத்துறோம். நம்ம கொஞ்சம் நிறந்து அவன் என்ன செஞ்சு அப்படி லைட்டா கொஞ்சம் சதையை எடுத்துட்டான்னு வச்சுக்க 6 மாசம் வெளியே போக முடியாது நம்மளால. அதே மாதிரி பஸ்ல போகும்பொழுது நம்ம தூங்குற தூக்கத்தை டிரைவர் 2 செகண்ட் தூங்கினாருன்னு சொன்னா 70 பேரும் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம என்ன செய்யறோம், பஸ்ல ஏறனோடனே அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வகையன் தூங்கிடுறோம். கண்ணியமானவர்களே, இந்த பஸ் ஓட்டுநரை நம்பி நாம் எவ்வளவு நம்பிக்கை வைக்கக்கூடிய நாம், நம்மை படைத்து நமக்கு ரிஸ்க் கொடுத்து கை காலை எல்லாம் கொடுத்து ரூகை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து சதையை கொடுத்து பெறுறதுக்கு தாயை கொடுத்து தகப்பனை காரணமாக ஆக்கி உலகத்திலே வாழ வேண்டும் என்று எல்லாம் மாடையும் பொருளையும் கொடுத்து இந்த உலகத்திலே ஆளாக்கி அவன் அழகு பார்க்கக்கூடிய ரப்பை நம்பாமல் இருக்கிறீர்களே, நம்புங்கள் என்று சொல்வார்கள் கௌசு நாயகம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் என்பது நமக்கு நிச்சயம்தான். ஆனால் மரணத்தை கொடுப்பதும் ரப்புதான், இரணத்தை கொடுப்பதும் ரப்புதான் என்று நாம் நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கௌசு நாயகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். விலாயத் என்று சொன்னால் என்னங்க? விலாயத் என்று சொன்னால் எல்லா பொறுப்பையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுகிறது. எல்லாம் அவன் பார்த்துக் கொள்வான். அதற்கு பின்னால்தான் இருக்கு, அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிட்டு ஹராம் ஹலால் பேண வேண்டும். சாப்பாட்டுல ஹராம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஹலாலை சாப்பிட வேண்டும், ஹராமை விட்டு தூரமாக வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், தொழுக வேண்டும். இவைகள் எல்லாம் அடுத்து முதல் நமக்கு தேவை உள்ளத்தை சரிபடுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் கௌசு நாயகம் அவர்கள். ரப்பை உள்ளத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடு என்று சொன்னார்கள் கௌசு நாயகம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வழிமார்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கூட்டம் போட்டு பேசிட்டா போதுமா? வருஷம் வருஷம் கியார்வீன் என்பதாக சொல்லி வழிமார்களின் நினைவு விழா என்று நாம் இதை பேசி கேட்டு நடத்திவிட்டால் போதுமா என்று சொன்னால், வழிமார்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? வழிமார்களின் மீது நமக்கு என்ன கடமை இருக்கிறது? வழிமார்கள் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை பாடங்களை படிக்க வேண்டும். ஒரு 3 விஷயங்களை சொல்லுவேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலிலே சுஹபத்து சாலிஹீன். சுஹபத்து சாலிஹீன், நல்லோர்களின் நட்பு வேண்டும். உலகத்துல நல்ல நட்பு கிடைக்கிறது கஷ்டம், தீய நட்பு கிடைக்கிறது லேசு. இன்னைக்கு நண்பர்கள் என்பது அது பேர்லயே படமே எடுத்துட்டான். நண்பேண்டா என்ற ஒரு படம் எடுத்துட்டான். இந்த நண்பர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, தாயை விட உயர்ந்தவர்கள் என்று சொல்லுவார்கள், தந்தையை விட உயர்ந்தவர்கள், என் ரசூலை விட உயர்ந்தவர்கள். கடந்த மாதங்கள் கூட நாம் பார்த்தோம், ரசிகர்களை ரசித்து ரசித்து கடைசியாக ஒரு 43 பேர் இறந்து போனார்கள் அல்லவா. கரூர் மாநிலத்திலே பார்த்தமாயில கரூர் மாவட்டத்திலே 42 பேர் இறந்து போனாங்க. நெரிசலிலே இறந்து போனார்கள். இது நட்பின் உறவின் காரணமாக வந்தது. நண்பர்கள் என்பது அது நல்ல பழக்கம் உள்ள நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார்கள் கௌசு நாயகம் நமக்கு சொல்லக்கூடிய முதல் பழக்கம் என்னவென்று சொன்னால், நல்ல தோழன் வேண்டும். சாலிஹீன், சுஹபத்து சாலிஹீன், நல்லோர்களின் நட்பு வேண்டும் என்று சொன்னார்கள். கண் தெரிந்து கொண்டே நாம் என்ன செய்கிறோம்? கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து, ஒரு பழமொழி சொல்லுவார்கள், கன்றும் பன்றியோடு சென்று அதை தின்றது என்று சொல்லுவார்கள்.
அசிங்கமாக சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு கண்ணுக்குட்டி பன்றியோடு சேர்ந்தால் பன்றி என்ன தின்கிறதோ அதைத்தான் தின்னும். ஒரு கெட்ட நண்பனோடு ஒருவன் சேர்ந்தால் அவனுடைய பழக்கங்கள் தான் இவனுக்கு வரும். நல்ல நண்பனை நீ தேர்வு செய்தால் அது நாயாக இருந்தால் கூட நல்லவனாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு ஆதாரம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். இன்னொரு விஷயத்தை இரண்டாவதாக சொல்லுகிறார்கள். இதை விரிவாக அடுத்து சொல்லுவேன். கிராத்து சாலிஹீன், நல்ல நண்பர்கள் கிடைக்கல, மனசுக்கு பிடிச்சமான சேக்கு கிடைக்கல, நல்ல தோழர்கள் கிடைக்கவில்லை, சுஹபத்து சாலிஹீன் கிடைக்கவில்லை. அடுத்து என்ன செய்யுங்கள்? கௌஸ் நாயகம் சொல்லுகிறார்கள், கிராத்து சாலிஹீன், உங்களை விட்டு சென்ற முன்னோர்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நபிமார்கள், இவர்களின் வரலாறுகளை படியுங்கள். இவர்களின் வரலாறுகளை படியுங்கள். இந்த வரலாறுகள் படிப்பதினால் உங்கள் வாழ்க்கையில் இரு உலகத்திலும் சுபட்சணம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், நல்ல நட்பு கிடைக்கவில்லை, உன்னால் முன்னோர்களை பற்றி அவர்களை பற்றி வரலாறுகள் படிக்க முடியவில்லை என்று சொன்னார்கள். அழகாக சொன்னார்கள், முஹப்பத்து சாலிஹீன், முஹப்பத்து சாலிஹீன், நல்லோர்களை நீங்கள் முஹப்பத்து வையுங்கள், நல்லவர்களை முஹப்பத்து வையுங்கள். அந்த லிஸ்ட்ல தான் நம்ம இருக்கிறோம். நல்லோர்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், சாலிஹீன்களை நல்ல அவர்களை பிரியம் கொள்வது, அவர்களை நேசிப்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய காரணம் என்பதாக சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களை, யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு தான் சொர்க்கத்தில் இருப்போம். பெருமானார் சொன்ன ஹதீஸ், அந்த மம்மன் அஹப்பப்த. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படுகிறது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களாம். ஒரு நாள் பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெருமானாரை அனஸ் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? வந்து முகத்தை பார்க்கறாங்க, திரும்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. திரும்பி வராங்க, வந்து திரும்பி ரசூலுடைய முகத்தை பார்க்கறாங்க, திரும்பி வீட்டுக்கு போறாங்க. இப்படியே அவர்கள் தொடர்ந்து பெருமானாரின் முகத்தை வந்து பார்க்கறாங்க, திரும்பி வீட்டுக்கு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, அனஸ் ஏப்பா வந்து பார்க்கற போற, வந்து பார்க்கற போகிற என்று கேட்ட உடனே அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே, உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது நாயகமே. நான் வீட்டுக்கு போன உடனே திரும்பவும் உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கு ஒரு கவலை. என்ன கவலை தெரியுமா நாயகமே? நீங்க ஹயாத்தா இருக்கிறீங்க, நானும் ஹயாத்தா இருக்கிறேன். இப்படி இருக்கும் பொழுது எனக்கு உங்களுடைய ஞாபகம் வந்தால் இரவானாலும் பகலானாலும் உங்களை நேராக நான் வந்து பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரு கால் நான் இறந்து போய்விட்டால் அல்லது நீங்கள் இறந்து போய்விட்டால் நீங்கள் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள் நாயகமே, நான் தாழ்ந்த அந்தஸ்தில் இருப்பேன். சுவனத்திலே நான் உங்களை எப்படி வந்து சந்திக்க முடியும் என்று கேட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், அனஸ் அந்த மம்மன் அஹபப்த, நீ யாரை முஹப்பத்து வைக்கிறாயோ நாளை சொர்க்கத்தில் அவரோடு இருப்பீர்கள். என்னை நீ பிரியப்பட்டால் என்னோடு நீ இருப்பாய் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலிமார்களை நாம் பிரியப்பட்டால் வலிமார்களோடு நாம் இருப்போம். நபிமார்களை பிரியப்பட்டால் நபிமார்களோடு இருப்போம். ஃபிரௌனை பிரியப்பட்டால் ஃபிரௌனோடு இருப்போம். ஹாமானை பிரியப்பட்டால் ஹாமானோடு இருப்போம். நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை நமக்கு இதைத்தான் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலங்களிலே 3 விஷயங்களை நமக்கு சொன்னதிலே ஒன்றாக விரிவாக சொல்லுகிறேன். வலிமார்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், வலிமார்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வலிமார்களை நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு அட்ரஸ் என்ன, அடையாளம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமார்களுக்கு அடையாளம் சொன்னார்கள். இன்னைக்கு யாருமே நான் தான் வலி, எனக்கு இதான் ஆதார் கார்டு, இதான் எனக்கு ரேஷன் கார்டு என்று சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள். வலிமார்கள் அவர்களை பார்த்தாலே அல்லாஹ்வின் நினைவு வரும். இதா ருஹு துக்கிரல்லாஹ், அதுதான் அடையாளம். பெருமான் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானுடைய முகத்தை பார்த்தாலே அல்லாஹ்வின் ஞாபகம் யாருக்கு வருகிறதோ அவர்கள் வழிமார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மில் எத்தனை பேர்களுக்கு அந்த தரம் இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லதீன இதா ருஹிதுக்கிரல்லாஹ், யாரை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வின் நினைவு வருமோ அவர்கள் தான் வழிமார்கள் என்பதாக சொன்னார்கள். இந்த நடமாடும் வழிமார்களிடத்திலே நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவன் நினைவு வரக்கூடியவர்கள் தான் வழிமார்கள். உலகம் மோசமானது, அதை விட்டு நீ தூரமாகி போய்விடு என்று அவரை பார்த்தாலே உனக்கு வருகிறது அல்லவா, அந்த எண்ணம் வரக்கூடிய எந்த மனிதராக இருந்தாலும் அவர்தான் உங்களுக்கு வழிமார்கள் என்பதாக சொன்னார்கள். வழிமார்களின் அடையாளங்களை பற்றி இப்படித்தான் சொன்னார்கள். எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அந்த வழி, அந்த மனிதன் வழியோடு சேருகின்ற நேரத்திலே, இறை நேசரோடு சேருகின்ற நேரத்திலே அவன் நல்லவனாக மாறி போகிறான் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வழிமார்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தால் புலைல் இப்னு இயாத் வரலாறுகள் மிகப்பெரிய வழி. அவர்களுடைய முன்னோ வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் மிகப்பெரிய திருடர் அவர்கள் இந்த வீட்டில் என்ன பொருள் இருக்கின்றது அவர்கள் அப்படியே யூகித்து சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட திருடர் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு டர்ன் பாயிண்ட், ஒரே ஒரு இன்கிலாப், ஒரு மாற்றத்தை கொடுத்தான். வழியாக மாறி போனார்கள். இறை நேசத்தின் தொடர்பை பிடித்தார்கள், இறைவ நேசத்தினுடைய கரங்களை பிடித்தார்கள், வழிகளாக மாறி போனார்கள். இறை நேசத்தை நாம் அவர்களோடு தொடர்பு கொண்டால் பாவிகள் கூட நல்லவர்களாக மாறி போவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், அதுக்கு ஆதாரம் சொல்றேன் பாருங்க. இறைநேசர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எந்த பொருளும் சொர்க்கத்துக்கு போகும். எல்லாம் படிச்சிருப்போம் நம்ம. சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லுவான், சூரத்துல் கஹ்ஃப் குகைவாசிகள் வரலாறு பெருசு, சுருக்கமா சொல்றேன். அந்த குகையில இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு அரசனிடத்திலிருந்து தப்பித்து போன 7 நபர்கள் மூமின்கள் அந்த குகைக்குள்ளே போய் நுழைந்தார்கள். குகையை எல்லாம் மூடிவிட்டான் என்று சொன்னால் அவரை துரத்தி வந்த அரசனுடைய கண்ணிலே படாமல் அல்லாஹ் தஆலா மறைத்து விட்டான். அந்த குகை இன்னும் இருக்கிறது, அல்லாஹ் மறைத்து விட்டான். அந்த 7 பேர்களை அல்லாஹ் தூங்க வைத்தான். குர்ஆனிலே சொல்லுகிறான், எவ்வளவு நாள் தூங்க வைத்தான்? 300 வருடங்கள். கண்ணை திறந்து கொண்டே தூங்கினார்கள். இந்த 7 பேர்களோட ஒரு நாயும் போச்சு. ஒரு நாய், அந்த நாயும் அங்கே போயிருந்தது. 300 வருடங்கள் அவர்கள் தூங்கினார்கள். அந்த 300 வருடங்கள் தூங்கிய அந்த இறை நேசர்களுக்கு அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் என்று சொன்னால், அவர்கள் மீது வெயில் படாமல் காற்றுகள் அவர்களுக்கு வரும்படி அவர்கள் புரண்டு புரண்டு படுப்பதற்கு அல்லாஹ் வசதிகளை செய்து கொடுத்து, யாரும் உள்ளே வந்து விடக்கூடாது என்று ஒரு நாயை முன்னால் உட்கார வைத்து அந்த நாயும் விழித்துக் கொண்டிருப்பது போன்றே தூங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த 7 பேர்களும் அரை கண்ணை திறந்து வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே படுக்கையிலே படுத்திருந்தால் படுக்கை புண் வந்துவிடும் என்பதற்காக வேண்டி அவர்களை புரட்டி புரட்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை உறங்க வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த 7 நபர்களும் வழிமார்கள், இறைநேசர்கள். அந்த இறைநேசரோடு இருந்தது அந்த நாய். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 10 விலங்குகள் சொர்க்கத்தில் இருக்கும். நல்லவர்களோடு சேர்ந்திருந்த 10 விலங்குகளும் சுவனத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைந்திருந்த மாடு சுவனத்திலே இருக்கும். ஹுதுஹுது பறவை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைந்திருந்த அந்த ஹுதுஹுது பறவை சுவனத்தில் இருக்கும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த ஒட்டகம் சுவனத்திலே இருக்கும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்றுதான் 300 வருடங்கள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த கஹ்ஃப் குகைவாசிகளோடு இருந்த நாயும் சொர்க்கத்திற்கு வரும் என்று சொன்னார்கள்.
நல்லவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய எல்லாம் சுவனத்திற்கு வந்து சேரும் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அது போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்திற்கு வலிமார்களோடு சாலிஹீன்களோடு நீங்கள் சேர்ந்திருந்தால் சுவனத்தில் இருக்க முடியும் என்பதை நமக்கு சொல்லி காட்டினார்கள். வலிமார்களோடு இணைந்திருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது எந்த வலிமாராக இருந்தாலும் சரி. கௌசு நாயகத்தின் மீது பிரியப்படுவது, இப்பொழுது இந்த காலத்திலே நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய வலிமார்கள் யார் என்று தெரிந்தால் அவர்களோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி வைத்துக் கொண்டிருந்தால் சுஹபத்து சாலிஹீன், நல்லவர்களின் தொடர்பு உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். வரலாறுகளை வாசியுங்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், நல்லோர்களின் வரலாறுகளை நீங்கள் வாசித்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல நசீபை ஆக்கி வைப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலிமார்களுடைய வரலாறுகள் நிறைய இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிக்கின்ற நேரத்துல, இன்னைக்கு நான் சீரு சாமான்லாம் எடுத்துட்டு போறோமா இல்லையா, ஒரு லாரி நிறைய எடுத்துட்டு போறோம். கரண்டியில இருந்து, மிக்சியில இருந்து, கிரைண்டர்ல இருந்து எல்லா பொருளையும் கொண்டு போய் கொடுக்கிறோம் பெண்ணுக்காக வேண்டி. அன்னைக்கு 40 கழுதையின் மீது இஸ்லாமிய புத்தகங்களை கொடுக்கப்பட்டதாம். ஒரு காலத்தில் இஸ்லாத்தின் வரலாறுகளை தாய்மார்கள் படித்திருந்தார்கள். இன்னைக்கு வரலாறு யாருமே படிப்பதில்லை. வரலாறுகளை நான்லாம் தெரிந்தது என் தாயின் மூலமாகத்தான் வரலாறை தெரிந்து கொண்டேன். தூங்கு போகின்ற நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய வரலாறுகளை தாய்மார்கள் சொல்லி தருவார்கள். நம்முடைய தாய்மாருடைய தாய்மார்கள், நாணிமார்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். வலிமார்களின் வரலாறுகளை சொல்லிக் கொடுப்பார்கள். சஹாபாக்களின் வரலாறுகளை சொல்லிக் கொடுப்பார்கள். இன்னைக்கு வரலாறுகள் எதுவுமே சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. எல்லாமே பிக் பாஸை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம். இன்னைக்கு பிக் பாஸ் அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்கிறது. யாரை எப்படி கெடுக்கலாம், யாரை எப்படி கொலை செய்யலாம், யாரை எப்படி அடிக்கலாம், யாரையெல்லாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு நியதியை சொல்லிக் கொடுப்பதுதான் பிக் பாஸ். அரடவசர் போட்டுட்டு உட்கார்ந்திருப்பாங்க. இதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆண்களும் பெண்களும். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் நிறைய பேர்கள் இதுல சிக்குண்டதின் காரணமாக தொழுகை போனது, திக்ர் போனது, சலவாத்து போனது, பயான் போனது, நல்ல காரியங்கள் அனைத்துமே இதனால் போய்விட்டது. வீட்டுக்குள்ள போனா கணவனுக்கு சாப்பாடு போனது. பிக் பாஸை பார்த்து கொண்டே இருந்தால் கணவனுக்கு சாப்பாடு வராது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்கள் மிக சிறந்தவர்கள். ஆனால் அவர்கள் நல்ல காரியங்களை செய்துவிட்டால் அவர்களை போன்ற வலிமார்கள் யாரும் இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, வலிமார்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் வரலாறுகளை வாசிக்க வேண்டும். அவர்களின் வரலாறுகளை வாசித்தால் நமக்கு கண்களில் எல்லாம் கண்ணீர் வராது, ரத்தம் தான் வரும். அவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள் வலிமார்கள். அடி வாங்கியிருக்கிறார்கள், உதை வாங்கியிருக்கிறார்கள், ஊரை விட்டு திரட்டப்பட்டிருக்கிறார்கள், செருப்பால் அடி வாங்கிய வலிமார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சில பேர் நபிமார்களின் சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் உடலை எடுத்து புதைப்பதற்கே காணாமல் போய்விட்டது. சிலருடைய உடல்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தேனீக்களினால் பாதுகாத்தான் என்பதாக வரலாறுகள். சிலர்களின் உடல்களை தூக்கும் மரத்திலே தூக்கு தொங்க விட்டவர்களாக வருடத்திலே அவர்களின் சீல்சலங்கள் எல்லாம் உழுது கொண்டிருந்தது. இவர்கள் எல்லாம் வலிமார்கள். அவர்களின் வரலாறுகளை படித்து படித்து பார்த்தால் பக்குவம் அடையும், உள்ளங்கள் பக்குவம் அடையும், வாழ்க்கையிலே நல்ல நடைமுறைகள் வரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலிமார்களை நாம் நேசிக்க வேண்டும், நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாளை நாம் அல்லாஹ்விடத்திலே நல்ல நண்பர்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் வலிமார்களோடு மட்டும்தான் இருக்க முடியும். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் வலிமார்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் அவன் நல்ல மனிதனாக மாறி போவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
எந்த அளவுக்கு என்று சொன்னால், வழிமார்கள் என்பது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், கௌசுநாயகம் மட்டும் வழிமார்கள் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். லட்சோப லட்சண வழிமார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தும் கொண்டிருக்கிறார்கள், மறைந்தும் போயிருக்கிறார்கள். சரி, ஆண்களில் மட்டும்தான் வழிமார்கள் இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்திருக்கிறோம். தாய்மார்கள் வந்திருப்பதால் சொல்லுகிறேன், பெண்களின் வழிமார்கள் இருக்கிறார்கள். பெண்களின் வழிமார்களை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களின் வழித்தன்மை மிக அற்புதமானது, அருமையானதாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெண்களிலே வழிமார்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். ஆன்மீகத்திலே அவர்கள் வாழ்க்கையிலே அல்லாஹ்விற்காக வேண்டி எல்லாத்தையும் இழந்தவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. வழிமார்கள் மிகச் சிறந்தவர்கள். அதிலே பெண்களாக இருக்கக்கூடிய வழிமார்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகின்ற நேரத்திலே தெளிவாக சொல்லுவார்கள். எப்படி என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பெண் வழிமார்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தாய்மார்கள், மனைவிமார்கள் எல்லாம் நமக்கு தாய்மார்கள், அவர்களும் வழிமார்கள் தான். அந்த தாய்மார்கள் மட்டுமல்ல, உலகத்திலே வழிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு என்ன செய்வார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே அதையும் சொல்லுகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமை நாளிலே நமக்காக வேண்டி ஷஃபாத்து செய்யக்கூடியவர்கள் வழிமார்கள், நமக்காக வேண்டி ஷஃபாத்து செய்யக்கூடியவர்கள் நபிமார்கள், நமக்காக வேண்டி ஷஃபாத்து செய்யக்கூடியவர்கள் நல்லோர்கள், நமக்காக வேண்டி ஷஃபாத்து செய்யக்கூடியவர்கள் நம் பெற்றோர்கள், நமக்காக வேண்டி ஷஃபாத்து செய்யக்கூடிய நம்ம பெண் பிள்ளைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண் பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைகளை ஒரு பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 3 பெண் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அந்த பெண் பிள்ளைகளை நல்ல முறையிலே ஒழுக்க நடைமுறையோடு மார்க்க சட்டங்களை சொல்லிக் கொடுத்து அந்த பெண் பிள்ளைக்கு நல்லதொரு கணவனை பிடித்து மணமுடித்து கொடுத்து சாலிகான பிள்ளையாக நீங்கள் வளர்த்தால் நாளை என்னோடு நீங்கள் இப்படி இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே? சொர்க்கத்தில் இருப்பீர்கள். ஆனால் சொர்க்கத்திற்காக வேண்டி அந்த பெண் பிள்ளைகள் பெற்றோர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அந்த பெண் பிள்ளைகள் சொர்க்கத்திற்காக வேண்டி வாழாடி தன் பெற்றோர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து வருவார்கள். அந்த பெண் குழந்தைகள் எப்படி இருந்தாலும் சரி, இரத்த கட்டியாக இருந்தாலும் சரி, எலும்பு துண்டாக இருந்தாலும் சரி, சதை கட்டியாக இருந்தாலும் சரி, விழுகட்டியாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய குழந்தையாக இருந்தாலும் சரி, உருவான குழந்தையாக இருந்தாலும் சரி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே போன்றுதான் ஹாஃபிதுகள், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகள் மூமின்களுக்கு சிபாரிசு செய்வார்கள், சுஹதாக்கள் சிபாரிசு செய்வார்கள், சிசுக்கள் எல்லாம் சிபாரிசு செய்யும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வழிமார்களும் நமக்கு சிபாரிசு செய்வார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, கௌசு நாயகம் அவர்கள் எழுதி யாரையுமே, எழுத்தால் யாரையும் கவரவில்லை. அவர்கள் பேசியதால் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாரையும் கவரவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் யாரையெல்லாம் கௌஸ் நாயகம் பார்த்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டார். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்கள் சஹாபிகளாக மாறி போனார்கள். சஹாபிகளை யாரெல்லாம் பார்த்தார்களோ தாபியீன்களாக மாறி போனார்கள். அவர்களுக்கு மாற்றம் வெறும் பார்வை மட்டும்தான். காஃபிராக இருக்கக்கூடியவர்கள், முஷ்ரிக்காக இருக்கக்கூடியவர்கள், முனாஃபிக்காக இருக்கக்கூடியவர்கள், ஃபாசிக்காக இருக்கக்கூடியவர்கள், இவர்களை கௌஸ் நாயகம் அவர்கள் பார்த்தாலே அவர்கள் மூமினாக மாறி போவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழிமார்களுக்கு அவ்வளவு பெரிய அற்புதத்தை கொடுத்திருக்கிறார். அதே போன்றுதான் காபூரில் இருந்து ஆன்மீக தந்தை அஜ்மீர் காஜா மொய்னுதீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காபூலில் இருந்து நடந்து வருவார்கள். அவர்கள் யாரையும் இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று சொல்லவில்லை, இஸ்லாத்தை எடுத்து அவர்கள் சொல்லவில்லை, யாருக்காக வேண்டியும் எழுதவில்லை. அவர்கள் அந்த தெருவிலே நடந்து வந்தார்கள். நடந்து வருகையிலே யாரெல்லாம் அந்த செய்கை பார்த்தார்களோ, அந்த வழியை பார்த்தார்களோ,
அவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக மாறி போனார்கள். மாறி போனவர்கள் காபிர்கள் என்று சொன்னார்கள். காபிராக இருந்தவர்கள் எல்லாம் மூமின்களாக மாறி போனார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வலிமார்களுக்கு இப்படிப்பட்ட கராமாத்துக்களை வைத்திருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். வலிமார்களின் பார்வையிலே அல்லாஹ் தஆலா மாற்றத்தை வைத்திருக்கிறார். சாதாரணமா சொல்ல போனா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் அல்லது வீட்டில் ஏதாவது பொருள் சமைச்சிட்டு இருக்கிறோம்னு வச்சுங்க, யாராவது ஒருத்தர் நமக்கு ஆகாதவர் ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நாமளே என்ன சொல்லுவோம், இவன் கண்ணு பொல்லாத கண்ணுடா, இது இவன் உள்ள வந்தான்னா அவ்வளவுதான்டா, இவன் பார்த்தானா இவன் வாய் வச்சானா விளங்காதுடா என்று சொல்லுவோம் அல்லவா? ஒரு கெட்டவனுடைய பார்வை, ஒரு கெட்டவனுடைய வார்த்தை மனிதனுக்கு கெடுதியை ஏற்படுத்துகிறது. அலைனு ஹக்குன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையா? கண்ணேறு என்பது உண்மையானது. ஒரு மனிதன் கண்ணேறு, ஒரு கண்ணு படுவது இருக்கிறது அல்லவா, அது கண்ணு படுகின்ற நேரத்தில் அவன் பார்க்கும் பொழுது அல்லாஹுவை அழைத்து விட்டால் கண்ணேறு விடாது என்று சொன்னார்கள். ஆச்சரியமான விஷயத்தை நீங்கள் பார்த்தால், அழகான விஷயத்தை நீங்கள் பார்த்தால், மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டால் நம்முடைய கண் பார்வை, நம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் செய்யாது. ஆனால் அழகாக இருக்கிறான் என்று நினைத்தால் அவனுடைய நினைப்பு, அவனுடைய பார்வை, அவனுடைய சொல் அவனுக்கு தீங்கு ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், நல்லவர்களின் பார்வை ஏன் நம்மை நல்லவனாக மாற்றாது? நல்லவர்களின் சுஹபத் ஏன் நம்மை நல்லவனாக மாற்றாது? கௌசு நாயகம் அவர்கள் யாரையெல்லாம் பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் நல்லடியார்களாக மாறி போனது மட்டுமல்ல, தரீகாவிலே அவர்கள் மிகப்பெரிய ஷேக்குதலாக மாறி போனார்கள் என்பதாக வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். நல்லோர்களின் பார்வையை அல்லாஹ் நமக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவான். நல்லோர்களின் பார்வையில் இருக்கிறது, நிச்சயமாக நாம் பள்ளிக்கு போய்விடுவோம். நல்லவர்கள் நம்ம பார்த்துட்டா நாம பள்ளியாசலுக்கு போயிடுவோம், நம்ம சரியா அமல் செய்வோம், நம்ம சரியா ஜகாத் கொடுப்போம், நம்ம செய்யக்கூடிய நல்லவர்கள் எல்லாம் நம்மிடத்தில் கூடி போகும். எப்பொழுது நல்லவர்களின் பார்வை நம் மீது பட்டுவிட்டால் நம் மீது நல்ல நன்மைகள் எல்லாம் ஏற்பட்டுவிடும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கெட்டவனுடைய பார்வைக்கு சக்தி இருக்கின்ற நேரத்தில் நல்லவர்களின் பார்வைக்கு கூடன சக்தி இருக்கத்தானே செய்ய முடியும். இதில் என்ன விஷயத்தை நாம் ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கிறது? நல்ல பார்வை உண்மையை சொல்லும். கௌசு நாயகம் அவர்கள் பக்தாதில் இருந்து சுமார் 90 வயது வரை அவர்கள் பாடம் நடத்தினார்கள். ஹதீஸ் பாடங்களை நடத்துகின்ற நேரத்திலே அவர்களுடைய குரல் வளங்களை பற்றி தெளிவாக சொல்லுவார்கள். லட்சக்கணக்கானவர்கள் இருந்தாலும் உட்கார்ந்த இடத்தில் இருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாருடைய காதுகளிலும் தெளிவாக போய் விழும். அந்த தெளிவாக போய் விழுந்த வார்த்தைகள், அவர்கள் கண்ணால் பார்த்த பார்வைகள் தான் கௌசு நாயகத்தின் மூலமாக நிறைய லட்சம் பேர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள், வலிமார்கள் என்பவர்கள் இறைவனின் நேசர்கள் என்று சொன்னார்கள். இப்னு குதாமா மக்தசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் யார் என்று சொன்னால் கௌசு நாயகத்தினுடைய மாணவர்கள். ஒரே பாடத்துல 70,000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க பாடம் நடத்தினா 70,000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க சொல்லுகிறார்கள், அவர்கள் எப்பொழுது பாடம் நடத்தினாலும் தெளிவாக எங்களுக்கு புரியும். சொல்லக்கூடிய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்திலும் மூளையிலும் போய் அப்படியே விழுந்து விடும். அவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லுவார்கள். அவ்வளவு வார்த்தைகளிலே அவர்கள் தெளிவுள்ளவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஏன் இப்படி அல்லாஹ் அவர்களை உருவாக்கினான் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்தார்கள். லில்லாஹி, அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டிய பாடம் நடத்தினார்கள். அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டிய இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டிய மனம் முடித்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டிய பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். இப்படித்தான் அவர்கள் எல்லாம் என் ரப்புக்குத்தான் என்று சொன்னதால் அல்லாஹ் சொன்னக்கூடிய விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குன்த ஸம்அல்லதி யஸ்மஉ பிஹி,
என் அடியார்கள் என்னை முழுக்க நம்பிவிட்டால் அவனின் வார்த்தையாக நான் மாறி போவேன், அவனின் செவியாக நான் மாறி போவேன், அவனின் பார்வையாக நான் மாறி போவேன், அவன் கரமாக நான் மாறி போவேன், அவன் கால்களாக நான் மாறி போவேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த விஷயத்திற்கு சொந்தக்காரர் கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி உட்பட எல்லா சாலிஹீன்களும் இப்படித்தான் இருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கௌசு நாயகம் அவர்கள் கல்வி மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை. கௌசு நாயகம் உலகத்திலே முஜாஹிதீன்களை உருவாக்கினார்கள். சிறந்த போராளிகள் பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்வதற்காக வேண்டி சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் படை தளபதியாக இருக்கிறார்கள். அதிலே 300 பேர்கள் பின்னால் நிற்கிறார்கள். எல்லாம் ஆலிம் ஹாஃபிஸ்கள், காரிகள், முஜத்திதுகள், எவ்வளவு பெரியவர்கள் இருக்கிறார்கள். ஈராக் நாட்டை சார்ந்தவர்கள், வெளிவெளி ஊர்களை சார்ந்தவர்கள், வெளிநாட்டை சார்ந்தவர்கள் பின்னால் நிற்கிறார்கள். ஆனால் அதிலே 150 பெயர்கள் கௌசு நாயகத்திடத்தில் பாடம் படித்த மாணவர்கள். மிச்சம் 150 பேர்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே பாடம் படித்தவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே வலிமார்களை மட்டும் உருவாக்கவில்லை, முஜத்திதீன்களை, முஜாஹிதீன்களை உருவாக்கினார்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆலிம்களை மட்டும் அவர்கள் உருவாக்கவில்லை, ஹாஃபிஸ்களை மட்டும் உருவாக்கவில்லை, அவர்களை போன்றே உருவாக்கினார்கள். தன்னை போன்றே தன்னுடைய முரீதுகளை உருவாக்கினார்கள். இதுதான் மிகப்பெரிய புரட்சியிலே மிகப்பெரிய புரட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு 100 வருடமும் ஒவ்வொரு மறுமலர்ச்சியை அல்லாஹ் உருவாக்குவான். அதிலே முஜத்திதீன்கள், புதிதாக வரக்கூடிய வழிமார்களை அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவான். அதிலே 5ஆம் நூற்றாண்டிலே வெளியே வந்தவர்கள் தான் கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ். அவர்களின் புரட்சி 13 வகையான பாடத்திட்டங்களை நடத்தினார்கள். நிறைய பேர்களை ஆளாக்கி விட்டார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே வழிமார்களாக உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே அவர்கள் வழிமார்களாக உலாவிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை குத்துபுகளாக மாற்றினார்கள். அவர்களை தொடர்பு கொண்டவர்கள் எல்லாம் ஷேக்குகளாக மாறினார்கள், இறைநேசர்களாக மாறி போனார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே செய்த மிகப்பெரிய சாதனைகளிலே உலகத்தில் நிறைய உள்ளங்களை திருத்தினார்கள். 25 வயது வரை அவர்கள் ஆன்மீகத்திலே இருந்தார்கள். அவர்கள் 50 வயதில் தான் ஊரை விட்டு வெளியிலே சென்று படிப்பதற்காக வேண்டி சென்றார்கள். 50 வயதிற்கு பின்னால் திருமணம் முடித்தார்கள் என்றெல்லாம் வரலாறுகளை நாம் கேட்டிருக்கிறோம். கௌசு நாயகம் அவர்கள் உள்ளத்திலே ஞானத்தை மட்டும் நிரப்பி வைத்திருந்தார்கள். அவர்கள் ஞான மடை பொங்கியது. அவர்கள் பார்த்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய எல்லா விதமான விஷயங்களும் வெளியேற்றி வரும். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், கௌசு நாயகம் அவர்களுடைய பாடத்திட்டங்களிலே, அவர்களின் பாடத்திலே அமர்ந்திருந்தவர்கள் ஒருவர் கூட வீணாகவில்லை, எல்லோரும் வழிமார்களாக மாறி போனார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் கல்வி பாடசாலைகளிலே மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கினார்கள், உள்ளங்களிலே தாக்கத்தை உருவாக்கினார்கள். இதே போன்றுதான் உலகத்திலே ஆண்கள் மட்டும் வழிமார்களாக ஆகுவது என்பது முடியும் என்றிருந்தால் பெண்களும் வழிமார்களாக ஆகலாம் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெண்கள் சமூகத்திலே சொல்லி வைத்திருக்கிறான், அதிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையிலே ராபியத்துல் பஸரியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி, இந்த தாய்மார்கள், அந்த தாய் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால், பெண் வழிமார்களின் மிக முக்கியமானவர்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனுக்கு 4 பெண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள், அதிலே 4வது பெண் பிள்ளை தான் இவர்கள்.
ராபியா. ராபியா என்று சொன்னால் நாலாவது என்பதாக அர்த்தம், நான்காவது என்ற அர்த்தம். அதையே அவர்களுக்கு பெயராக சொல்லிவிட்டார்கள். பசரியா என்று சொன்னால் அது அவர்களுடைய பஸ்ரா நாட்டிலே பிறந்தார்கள், அதனால் பசரியா. அதவியா என்று சொன்னால் அவர்களுடைய கோத்திரத்தின் பெயர் அதவியா. ராபியத்துல் பசரியாவும் ஒன்றுதான், ராபியத்துல் அதவியாவும் ஒன்றுதான். அவர்கள் இறைநேச செல்வி, பெண்களில் இறைநேசராக இருந்தார்கள் என்பதாக சொன்னார்கள். குடும்பத்தில் நான்காவதாக பிறந்த ராபியத்துல் பசரியா அவர்கள் வாழும் காலங்களிலேயே குடும்பத்திலே தந்தையை பார்த்தும் தாயை பார்த்தும் சமூகத்தை பார்த்தும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, என் ரப்புக்கும் எனக்கும் இடையிலே ஏதாவது நீங்கள் தடை செய்தால் உங்களுக்கும் எனக்கும் உறவில்லாமல் போகும் என்று சொல்வார்கள். திருமணம் முடிக்கப்படுகிறது. ராபியத்துல் பசரியா அவருக்கு திருமணம் முடிக்கப்படுகிறது. கணவனை பார்த்து சொல்லுகிறார்கள் முதல் வார்த்தை, கணவனை பார்த்து, என் ரப்புக்கும் எனக்கும் தொடர்பை நீங்கள் துண்டித்தால் உங்களோடு நான் வாழ விருப்பப்படவில்லை என்று சொன்னார்கள். என் ரப்புக்கும் எனக்கும் தொடர்பை நீங்கள் துண்டிக்காமல் இருந்தால் உங்களோடு நான் வாழ தயார் என்பதாக சொன்னவர்கள் தான் ராபியத்துல் பசரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். குலம் கோத்தரத்திலே சிறந்தவர்களாக வகித்து வந்தவர்கள், வாழ்ந்து வந்தவர்கள். அவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள். காலமெல்லாம் அவர்கள் நல்லதையே அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மக்களை பார்த்து கேட்பார்களாம், நீங்க எதுக்காக வேண்டி தொழுறீங்கன்னு கேட்பாங்களாம். மக்கள் சொல்வார்களாம், அல்லாஹ் எங்களை சொர்க்கத்தை தர வேண்டும் என்பதாக தொழுவேன்னு சொல்றாங்களாம். இரண்டாவதாக இன்னொரு கூட்டம் சொல்லுமா, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறதுக்காண்டி தொழுகிறோன்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் கேட்டதற்கு பின்னால நரகத்தையும் சொர்க்கத்தையும் அல்லாஹ் கொடுக்காவிட்டால் தொழமாட்டீர்களா என்று கேட்டார்கள். நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கவில்லை என்றால் நீங்கள் தொழமாட்டீர்களா? சுவனத்தை அல்லாஹ் தரமாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் தொழமாட்டீர்களா? எதற்காக வேண்டி தொழுகிறீர்கள்? சுவனமும் நரகமும் ரப்பால் படைக்கப்பட்டது. அல்லாஹ் நம்மை எப்படி படைத்தானோ அது போன்றுதான், அது ஒரு படைப்பு தான். அல்லாஹ் தர மறுத்து விட்டால் என்ன செய்ய முடியும் என்று சொன்ன உடனே மக்கள் எல்லாம் திரும்பி கேள்வி கேட்டாங்களாம், நீங்க எதுக்காக வேண்டி அல்லாஹ்வை வணங்குகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்களாம், நான் ரப்பை ரப்பாக வணங்குகிறேன். என் ரப்பு தான் எனக்கு சொர்க்கத்தை தருபவும் என் ரப்பு தான், நரகத்தை தருபவனும் என் ரப்பு தான், என் உலகத்திலே வாழ்க்கையை தந்தவனும் ரப்பு தான், என் அசைவு முழுக்க ரப்பு தான், நான் கண்ணை மூடி திறப்பதும் ரப்பால் தான், என்னுடைய ஒவ்வொரு முடிகளும் உதிர்வதும் ரப்பால் தான், என்னுடைய ஒவ்வொரு முடி வளர்வதும் ரப்பினால் தான் வளர்கிறது என்று ராபியத்துல் பசரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களே சொல்லப்படுகிறது. அவர்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் மரண நேரத்தில் கூட வாழ்க்கையிலே மிக சீக்கிரமாக அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் விடைபெற்றார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களிடத்திலே பெரிய பெரிய ஆலிம்கள் பாடம் படித்தார்கள். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறைநேச செல்வர். அவர்கள் ராபியத்துல் பஸ்ரியாவிடத்திலே பாடம் படித்தார்கள். அது மட்டுமல்ல, இவர்களிடத்திலே சந்தேகம் ஏதாவது கேட்க வேண்டும் என்று சொன்னால் அங்கேயும் சந்தேகம் கேட்பார்கள். இப்படித்தான் ராபியத்துல் பஸ்ரியாவிடத்திலே நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்தவர்கள் இறைநேசர்களே பாடம் படித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் இறைநேசியாக இருந்திருப்பார்கள் என்பதை கொஞ்சம் நான் பார்க்க வேண்டும். பருவ காலங்கள், அவர்கள் வாழுகின்ற காலங்களிலே பெரிய பெரிய உலமாக்களுக்கு பாடம் நடத்தினார்கள், ஓதி கொடுத்தவர்கள் ஆலிமாவாக இருந்தார்கள். இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லா, வரலாறுகள் எழுதப்படும். உலகம் முழுக்க ஷாஃபி மதுஹமுடைய இமாம் என்று சொல்லப்படக்கூடிய இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்வார்கள் தெரியுமா? ராபியத்துல் பஸ்ரியாவிடத்தில் போய் பாடம் படிப்பாங்க. கண்ணியமானவர்களே, தினந்தோறும் என்ன செய்வார்கள்? அவர்கள் பாடம் படித்து விட்டு தான் அவர்கள் போய் பள்ளிக்கூடத்திலே மதரசாவிலே பாடம் சொல்லிக் கொடுப்பார்களாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சாயந்தரம் வரும் பொழுது ராபியத்துல் பஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே, அன்ஹா அவர்களிடத்திலே அந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சந்தேகங்களை கேட்பார்களாம். இப்படி காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தது.
அவர்கள் சில காலத்திற்கு பின்னால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ராபியத்துல் பஸரியாவிட்ட சொன்னாங்களாம், இன்னும் கொஞ்ச காலத்துல நான் இறந்து போயிடுவேன், நான் மூத்தாயிட்டா என்னுடைய ஜனாசாவை நீங்க தொழுகணும்னு சொல்றாங்க. ஒரு பெண் ஜனாசா தொழுவது மார்க்கத்தில் இல்லை. ஆனால் மக்காவிலேயும் மதீனாவிலேயும் உம்ரா செய்யக்கூடியவர்கள், ஹஜ் செய்யக்கூடியவர்கள் பெண் ஜனாசா ஜமாத்தை தொடர்ந்து தொழுவார்கள். தொழுவதால் குற்றம் இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே மற்ற இடங்களிலே பார்த்தால் பெண்கள் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவேன், என் ஜனாசாவை நீங்கள் தொழுது எனக்கு துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஒரு ஆலிம், ஒரு மார்க்கத்தினுடைய ஷரியத் சட்டத்தின் சட்ட வல்லுனர் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தாய் ராபியத்துல் பஸரியாவிடத்திலே சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு வழியாக இருந்திருப்பார்கள் அந்த பெண்மணி. அவர்களின் வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமாக இருந்திருக்கும், அவர்களின் அகமும் புறமும் எந்த அளவிற்கு சுத்தமாக இருந்திருக்கும் என்பதை பாருங்கள். சொன்னது போன்றே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இறந்து போனார்கள். இறந்து போன உடனே அந்த நாட்டினுடைய அரசர் சொன்னார், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இறந்து போய்விட்டார், அவருடைய வசியத் ராபியத்துல் பஸரியா தொழ வைக்க வேண்டும், அவர்கள் தொழ வேண்டும், அவர்கள் துஆ செய்ய வேண்டும். அதனால் அரசாங்கத்தினுடைய மரியாதையோடு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வீட்டுக்குள் கொண்டு போய் மையத்து வைக்கப்படுகிறது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்ஹா அவர்கள் துஆ செய்கிறார்கள், ஜனாசாவை தொழ வைத்து துஆ செய்து அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் அந்த தாய் எந்த அளவிற்கு பரிசுத்தமான ஒரு பெண் வழியாக இருந்திருப்பார்கள். அதற்கு பின்னால் தான் அவர்களை வெளியே கொண்டு வந்து லட்சோப லட்ச கணக்கு மக்கள் ஜனாசா தொழுக வைக்கப்பட்டு அடக்கப்பட்டார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 2204வது ஹிஜ்ரியில் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறந்தார்கள். நஃபீசா அம்மையார் அவர்கள் அந்த ஜனாசாவிற்கு தொழ வைத்து துஆ செய்தார்கள் என்பதாக வரலாறுகள் எழுதப்படுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மௌத்துக்கு பின்னால், அவருடைய காலங்களுக்கு பின்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பெருமகனார், அந்த வழியாக இருக்கக்கூடிய அந்த தாயாரை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நஃபீசத்துல் பஸரியா, நஃபீசத்துல் அதவியா என்ற அற்புதமான அந்த வழி தாயை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகம் அறிந்தது என்பதாக வரலாறு சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இன்னொரு அதிசயமான ஒரு விஷயம், அதையும் சொல்லி முடித்துக் கொள்வேன். நேரம் ஆகிவிட்டது. அந்த ஒன்றை மட்டும் தாய்மார்களுக்காக வேண்டி சொல்லி முடிப்பேன். நஃபீசத்துல் மிஸ்ரியா அதவியா என்று சொல்லப்படக்கூடிய அவங்க 57 வயதில் இறந்து போனார்கள். அவங்க 57 வயசுல இறந்து போவதற்கு முன்னால் அவர்கள் தாங்கள் அடக்க வேண்டும் என்ற ஒரு குழி, கபர் குழியை தங்களுடைய கரத்திலேயே தோண்டினார்கள். தோண்டி அந்த குழியிலே என்ன செய்வார்கள் தெரியுமா? தினந்தோறும் 5 நேர தொழுகையிலே அதை தொழுவார்கள். தினந்தோறும் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவார்கள். 190 ஹத்தம்களை அந்த குழிக்குள்ளே முடித்திருக்கிறார்கள். அதிலேயே படுத்திருப்பார்கள். உயிரோடு தான் அடங்க போகக்கூடிய ஒரு கபூர் குழியை தன் வீட்டிலேயே தோண்டி அதிலேயே அவர்கள் 190 ஹத்தம் குர்ஆன் கத்தம் செய்து முடித்திருக்கிறார்கள். அதிலே படுத்திருப்பார்கள், அதிலே தொழுவார்கள். கடைசியாக அவர்கள் வசியத்து செய்தார்கள், நான் இறந்து போனால் இந்த குழியிலே என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். பழக்கமான குழி. தன் கபருக்காக வேண்டி, தன் கபரு வெளிச்சமாகுவதற்காக வேண்டி, தன்னுடைய கபரு குழியையே தன்னுடைய சொர்க்கமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டிய இறைநேசியாக இருந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டினார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லுகிறது. அன்பிற்கினியவர்களே, வாழ்க்கையிலே எவ்வளவு வேண்டுமானாலும் சாதிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், எத்துணை வயதுகள் வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்களிலே
முஹப்பத்து சாலிஹீன்களை, நல்லோர்களின் தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது கிராத்து சாலிஹீன், நல்லோர்களின் வரலாறுகளை வாசியுங்கள். அல்லது முஹப்பத்து சாலிஹீன், நல்லோர்களின் மீது நேசம் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னது போன்று வாழ்க்கை முழுக்க நல்லவர்களின் நட்பர்களாக, நல்லவர்களின் தோழர்களாக, நல்லோர்களின் நேசம் உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். இந்த விழாவினுடைய நோக்கமே இறை நேசர்களை நினைத்து பார்க்க வேண்டும். இறை நேசர்களின் வாழ்க்கைகள் நம் நடைமுறைகளாக மாற வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் இறை நேசர்களின் நட்போடு, இறை நேசர்களின் தொடர்போடு, இறை நேசர்களின் வரலாறுகளை படிப்பவர்களாக, இறை நேசத்தோடு வாழக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்களின் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ஃபுரி தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.